வெல்கம் டு ட்ரீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ரீம்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சீரக சம்பா பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 kg சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க அதுலேயே. அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை வதக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம என்ன நல்லா வதக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க 1/2 kg மட்டன் வந்து அதில் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா கரண்டி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா வதக்குங்க. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஊற்றுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ½ லெமன் பிழிஞ்சிருங்க. இப்போ 3½ கிளாஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. இப்போ 3 விசில்ஸ் வச்சுருங்க. இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ரைஸும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு விசில் வச்சோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.